ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா 585 ஆம்பு கலப்பு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது யாரா கீழ் நெட்டை டைட் வைக்காத மேல் நெட்டை மட்டும் இவ்வளோ டைட் வச்சுது? ஆ யாரு கீழே இங்கே வந்து பாருதா சந்தை பாரு, தெரியுது இல்லையா? என்னடா ஆம்பு குத்திக்கிட்டு வருதுன்னா அப்புறம் ஏன் இப்படி வராது? சரி அட்ஜஸ்ட் பண்ண போகலாம், அப்போ வந்துட்டு பேசிக்கலாம். ஓகே நண்பா, நீங்கள் என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆம்பு கலப்பு போகிறேன். 2 மணி நேரம் இருக்குது. கொஞ்சம் நெல்லாட்ட ஓட்டி போட்ட காடு, அதான் போய் ஓட்ட போகிறோம். டைட் வச்சு தெரில, இன்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். நல்லா டைட்டாக தான் இருக்குது, எடுத்து போகலாம். பாரு, இது ஒரு கல் மாட்டி இழுத்து எந்த அளவுக்கு பிரிச்சுட்டு இருக்குது பாரு, தெரியுதா? அது வந்து திரும்பியும் கழட்டி போட்டு தான் ப்ரோ வேலை செய்யணும். டேய் ஜாய் போயின்னுக்கிட்டு டேய் ஸ்ப்ளெண்டர் எடுத்து உள்ள என்னடா பண்ற? ஓனர் கட் ஆகுதுன்னு பார்த்தேன். கட் ஆகுது. அப்படியே ஒரு துணி எடுத்துட்டு வரையா? காலையில் இந்த வண்டியை ஒருத்தோட தொடக்காத பாரு, வண்டி நாய் நேரமாக ஆகுது. என்ன பொணக்குட்டியா? அது இருக்கட்டும், நீ எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, துணி எடுத்துட்டு வா. மானம் அடிச்சா வெய்ய ஒரே மட்டும் அடிக்குது. அதெல்லாம் இது வேணாம், நீ தலையை கட்டுறது ஒரு துணி மட்டும் ஒன்று கொண்டு வா. என்னடா பண்ணுறான்? ஆகுன்னுக்கிட்டு மூஞ்சி பண்ணிக்கிட்டு மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம போகிறதுக்கு இப்போ வந்து 1.5 மணி நேரம் ஆகி போச்சு. என்ன நல்ல பையன் எங்க அறுவாள் காட்டில் கிடந்து அட்டை போட்டு வந்துட்டான். கோகுல 2 நாள் லீவ் போட்டான், என்னைக்கு தான் வருவான்னு தெரில. கேச்சா இந்த அணையிலேருந்து அந்த எல்லைக்கு கிளம்பி விட்டாய். வட்டாம மேட்ரு தான் போதுனா தொடச்சி விட்றா. சந்தோஷம் போதுரா. அந்த இந்தான தொடச்சிடுதா? தொடச்சி பாரு. என்ன காலையில் தான் தொடக்கவே இல்லை. நீ என்ன தொடச்ச? அந்த வண்டி தானே தொடச்சேன். முன்னாடி மூஞ்சி தொடச்சிடு. மூஞ்சினா உனக்கு எங்க இருக்குது மூஞ்சி? அது மாதிரி தான் அதுக்கு முன்னாடி இருக்குது மூஞ்சி. அது லைட்டுண்ணா. லைட்டோ குயிட்டோ போயிட்டான். நான் பேசக்கூடாது, நீ தான் பேசணும். சப்ஸ்கிரைபர் என்ன சொல்ல விரும்புகிற? பார்க்குறீங்க தான் பார்ப்பாங்க. நீ ஆம்புகளை போடுறியா நான் ஓட்டுதான்? ஏன் நீயே அப்போ நீ பேசி வீடியோ எடுத்துக்க, நான் ஓட்டிக்கிறேன். நீ பேசியே கண்டென்ட் கூட ஏதோ 4 பேருக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது சொல்லு, நான் ஓட்டுறேன். பரவாயில்லையா? ஓகேவா? இதில் குளம் இல்லை தந்துருக்கு. போலாம் லெஃப்ட். இங்கே வந்துருக்கிற இடத்துல வந்து வச்சுருக்கீங்க. ஹோட்டலில் வந்துருக்குறா ஞாபகமே இல்லை. நீங்களாம் வரல, ஆட்டாத போகிறா. நீ வண்டி ஆட்டாம போனா எந்த இதுவானா? இதுதான் நல்லா கட்டிக்கலாம். அந்தான நல்லா கட்டியா தெரியல. அடிக்க கோடல Golden
தான் ஓட்டுக்கலாம். பரம்பை ஒரு சார் ஓட்ட உழவு எப்படி பாட்டா இன்னொரு சார் ஓட்டலாமா இல்லை பால் ஓட்டுறியான்னு இது இப்படி தானா? என்ன கீரை 1600 RPM M2. ஓகேண்ணா 1600. ஓகே ப்ரோ, பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த வயலில் ஓட்டுங்கண்ணா, நான் மறுபடியும் அடுத்த வயலில் ஓட்டுறேன்னு சொல்லிட்டான். இது 2 வயலையும் ஓட்டி மானம் வேறு ஒரு மாதிரியாக இருக்குதான். அதனால் உடனே பருத்தி காட்டுக்கு பார் போட்டுவிடுங்கன்னு ராவடி பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த பிஎம் மணி 4:30 ஆயிடுச்சு ப்ரோ. எந்நேரம் போயிட்டு வந்துட்டு நான் இன்னும் பார் ஓட்டுறதுன்னு தெரில. 2 சால் ஓட்டிட்டு தான் போகணும். இந்த மானம் பேஞ்சா ஒரே முட்டா பெய்யுது, இல்லைன்னா பேயவே மாட்டேங்குது. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்களாம். உங்கள் சைடெலாம் வந்து ஆம்பு கலப்பை இது மாதிரி இருக்குதா ப்ரோ, வேறு மாதிரியா? முழுப்பட்டை போடுற மாதிரி போட்டுக்கிறீங்களா, இது மாதிரி அரைப்பட்டை ஆம்பு கலப்பையா இல்லை முழுப்பட்டை ஆம்பு கலப்பையான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எங்கே போடுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வீரகனூர், ஆத்தூர் வீரகனூரில் போட்ட கலப்பை ப்ரோ. இது
அப்போ வந்து நான் போடும்போது 27,000 என்னமோ வந்துச்சு. இப்போ வந்து கலப்பை ரேட்டு கேட்டால் வந்து 52,000 ரூபாய் சொல்கிறாப்புல. வீரனூரில் மூக்கம்பட்டன்னு சொல்லுவாங்க, அந்த பெட்ரோல் தான் போட்டது இந்த கலப்பை. ஆனால் நானும் போட்டு இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. இது வரலும் எந்த பிரச்சனையுமே இல்லை. கலப்பையெல்லாம் சூப்பர். ஒரு ஆம்பு கூட இது வரலும் பெண்ட் ஆகலன்னு வச்சுக்காங்களேன், அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்குது. கலப்பையெல்லாம் நம்ம குறவே சொல்ல முடியாது. நீங்களே பாருங்கள் டெப்த் எப்படி பிடிக்குதுன்னு. 4 wheel எங்கேஜில் தான் இருக்குது. அப்படியே விட்டால் மண்ணோட ஒன்றா கலப்பை போகும். பதமாக மட்டும் காடு இருந்துட்டா இந்த பட்டை வளையிறது, அது வளையிறது, இது வளையிறது. இதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்பைக்கு போடுற பட்டையும் போடுவாங்க ஒரு சில பக்கம் ஆம்பு கலப்பை. அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்லுக்காடு விட்டால் வளைஞ்சி போயிடும் பட்டை. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ செடியர்னு பட்டை வளையாது ப்ரோ. அதுக்கோசரம் தான் மேக்ஸிமம் நாங்கள் இந்த கலப்பை யூஸ் பண்ணுறோம். இதில் வேறு ஒரு சில நம்ம எங்கே ப்ரோ ஸ்ப்ரிங் கலப்பை வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. எங்கள் சைடு எல்லாமே மண்ணுக்காடு தான் ப்ரோ. அதிகமாக வந்து ஸ்ப்ரிங் கலப்பை யாருமே விரும்ப மாட்டாங்க. கேட்குறீங்களாம் ஆம்பு கலப்பை கொண்டுக்கிட்டு வந்து தான் கேட்பாங்க. ஸ்ப்ரிங் கலப்பையே கேட்க மாட்டாங்க. இதே பாருங்க முன்னாடி வந்து கட்டி அள்ளிக்கிட்டு வருது. 2வது சாலுக்கு தான் மண்ணோட ஒன்றா வரும். இந்த சாலுக்கு கொஞ்சம் பரம் போட்டு அடிச்சிட்டு போகிறான்ல, அடுத்த சாலுக்கு வந்து எல்லாம் ஓரளவுக்கு நுணுங்கிக்கும். அதனால் அடுத்த சால் ஓட்டுறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்காங்களேன். உங்கள் சைடெலாம் இப்போ ஓட்டி என்ன வெள்ளாம் பண்ணுவாங்க? பருத்தியா, மக்காச்சோளமா, நெல்லா, டெல்டா மாவட்டமா, எங்கெங்கே இருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எங்கெங்கேயோ இருந்து ஃபோன் பண்ணுறாங்க ஐயா, முடியல. அது பெரியவங்க ஃபோன் பண்ணி இன்ஸ்டாகிராமுக்கு வர சொல்லி நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்து பேசுகிறேன் ப்ரோ. ஆனால் பெரியவங்க வந்து கேட்டாங்கன்னா அது கரெக்டாக கேட்குறாங்க, பதில் சொல்லலாம் ப்ரோ. இந்த வாண்டுங்க நிறையா இருக்குது ப்ரோ. அதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா வச்சுக்காங்க, ஃபோன் பண்ணிக்கிட்டு ப்ரோ நான் மே மாதம் லீவில் இருக்கிறேன், வண்டிக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ. நானே ஏற்கனவே 2 பேர்த்துக்கு சம்பளம் கொடுத்துட்டு வச்சுட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு பழகிட்டா போதும். நான் வந்து வண்டி பழகிட்டு போகிறேன்னா நான் எங்கே ப்ரோ தங்க வைக்கிறதுக்குலாம் நம்மகிட்ட இடம் இல்லை ப்ரோ. நான் அப்படி இருக்கும்போது நான் எங்கே போய் தங்க வைக்கிறது சொல்லுங்கள் பார்க்கலாம். அது இல்லாத நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி எதுக்கு தான் தேவையில்லாத பேசுகிறாங்க. என்ன ப்ரோ பண்ணுறீங்க, இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. என் வேலை என்னமோ அதை தான் ப்ரோ பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் என்னுடைய லோக்கல் என்கிட்ட இருக்கிறத ஒரே சிம்மு தான் ப்ரோ. ஓகேவா? நான் வந்து என் லோக்கல் என் பார்ட்டிகிட்ட எல்லாத்துலேயுமே இந்த கான்டாக்ட் நம்பர் தான் இருக்குது. இதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாத ஒவ்வொரு பசங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் மனசு கஷ்டமாக இருக்குது ப்ரோ. மித்தபடிக்கெல்லாம் வந்து பெரியவங்கெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னா ப்ரோ இது எப்படி இந்த டவுட் மட்டும் கொஞ்சம் கிளியர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் அதோடு அதுக்கு மேலே ஃபோன் பண்ண மாட்டாங்க. மறுபடியும் ஏதாச்சுன்னா அதான் கூப்பிடுவாங்க. இந்த சின்ன வாண்டுங்க இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் ப்ரோ முடியல. நான் பெரியவங்களா சிறியவங்களான்னு தெரில, ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன். மறுபடியும் ஃபோன் பண்ணாதரா தம்பி அப்படின்னா தான் மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டால் ஏற்கனவே என் செல்லில் பேட்ரி கம்மியாக இருக்கும். அது எதுவும் பொழுதுனைக்கும் ஃபோன் கால் வந்து இதில் வேறு இதை பேசுனா எப்படி ப்ரோ? கொஞ்சம் பாருங்கள். ஏதோ முக்கியமான பாயிண்ட்டாக இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க ப்ரோ. சும்மா ஃபோன் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தவங்களாட்ட நான் வந்து இன்னொரு நம்பரை வச்சுக்கிட்டு அதுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்காத விடுறதில்ல. நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தான் தரேன். அதை விட்டுட்டு முக்கியமான என்ன கேள்வி கேட்கணுமோ அதை மட்டும் கேளுங்க. சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எப்படி ப்ரோ? பெரியங்கள்லாம் நான் சொல்ல இந்த ஒரு ஸ்கூல் போகிற பசங்க தான் இந்த அளவுக்கு ராவடி பண்ணுது. மித்தபடி பெரியவங்கெல்லாம் இந்த 10th 12th போகிற பசங்க தான் இது மாதிரி பண்ணுறீங்க. கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்காங்க ப்ரோ. பாருங்கள் ஏதோ ஒரு நல்லது குறையாக இருந்தால் சொல்லுங்கள், சொல்லிவிட்டு ஒரே வாரத்தில் கட் பண்ணுங்கள். சும்மா கலவலன்னு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நானும் கொஞ்சம் அந்தானே நானும் இந்த வீடியோவை நம்பியே இல்லை ப்ரோ. நம்மளுக்கும் வந்து வண்டி சக்கரை உருண்டாக தான் பொழப்பு. அதனால் நம்ம சும்மா இருக்கிற மாதிரி இருந்தால் ஃபோன் பண்ணால் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கலாம். இதெல்லாம் சீசன் டைமு. ஸோ அதனால் வந்து இந்த தேவையில்லாத பொழுதுனைக்கும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க அது பண்ணுறீங்கன்னு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணுறதெல்லாம் கட் பண்ணு ப்ரோ. முக்கியமான விஷயம் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்தளவு டெப்த்து பிடிச்சி ஓட்டுறதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ 4.5 கன்ஃபார்மாக எடுக்கும் ப்ரோ. 4 wheel drive M2வில் ஓடிட்டு இருக்குது. 4.5 போகும். இதுவும் ஒவ்வொரு இடத்த கொஞ்சம் கட்டிக்கிறதுனால இது கலப்பு தூக்கிக்குது. கட்டி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டலாம். இது பாருங்கள், இப்பயே நான் அவனை சொல்கிற மாதிரி டேய் அழுத்திப்புறா. அழுத்தி பிடிச்சி ஓட்டு, நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டு. ஓ குட்டாங்கட்டாத வரலாம் தூக்கி பிடிச்சி ஓட்டு. என்ன ஆள் பார்த்தீங்களா? சென்சிங்கில் வச்சு விட்டு உக்காந்துக்கிட்டு ஜாலியாக ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ.
அப்புறம் எப்படா பாருக்கு மண் வரும்? அதே மாதிரி ஒரு ப்ரோவை என்ன திரும்ப கமெண்டில் பண்ணியிருந்தாரு, ப்ரோ நீங்கள் கலப்பையை வந்து இந்த பார் ஓட்டுறதுக்கெல்லாம் 2 கலப்பையை தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு கலப்பு மேலே இன்னொரு கலப்பையை எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும்ல ப்ரோ. சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் ப்ரோ. அந்த அவ்வளோ வெயிட் கலப்பையை எப்படி ப்ரோ தூக்கி வச்சுட்டு போகிறது? அதுதான மேட்ரு. இல்லைனா கூட பரவாயில்ல, தூக்கி வச்சுட்டு போகிறதுனா சாதாரணப்பட்ட விஷயமா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் வந்து அது ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன் ப்ரோ, செட் ஆகல. இந்த பார் கலப்பு மேலேயே தூக்கி வச்சுட்டு போகிறது வந்து செட் ஆகலன்னு வச்சுக்காங்களேன். இல்லைனா கூட தூக்கி வச்சுட்டு போவேன். அது ஆள் வேணும் ப்ரோ, தூக்கி வைக்கணும். இங்கே வந்து நம்ம ஓட்டுற இடத்துல வந்து வயசானவங்களும் இருப்பாங்க, அரியா பசங்க இருப்பாங்க. அரியா பசங்க இருந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை, வயசானவங்களாம் இருந்தால் எப்படி தூக்கி வச்சுட்டு போகிறது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து அது செட் ஆகாது ப்ரோ. எல்லாம் தனித்தனியாக வந்து போகிறது தான். நாமளும் வந்து ஒரு கணக்கு போட்டு வாங்கிறது சரியாக இருக்கும். அவுத்துக்குள்ளே கழட்டி விட்டு வாங்கினோம்னா அதுவும் வந்து அவங்க பாட்டிட்டு அதுவும் காசு வாங்க முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது. இதுக்கு எதுக்குப்பா உத்தில் காசுமாங்க. அந்த வேலைக்கே போகிறதில்ல. 10 நிமிஷம் ஆகுதா, அரை மணி நேரம் ஆகுதா, கழட்டி விட்டு போய் மாட்டிகிட்டு வந்துடலாம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன, சால் எப்படி பிடிக்கிறதுன்னு ஒரு நண்பர் கேட்குறாரு. சால் பாரு ப்ரோ, 5 விலாவுக்கு ஒரு சால் பாரு பிடிங்க ப்ரோ, அது போதும். இப்போ பாருங்கள், இந்த வால் இப்போ வயல் உங்களுக்கே தெரியுதா, இது ஒரு 30 அடி டிஸ்டன்ஸ் வயலுக்குதா. 30 அடி இருந்தால் ஒரு 5 அடி பிரித்து 2ஆக பிரித்து ஓட்டுங்க. பக்கத்துக்கு 4 சுற்று வரும் ப்ரோ. அதுவும் வேண்டாம், எனக்கு கிளியராக வேணும்னா நான் இதில் பார்த்தாலாம் கட்டிக்காட்டில் உங்களுக்கு சாலே தெரியாது ப்ரோ. நான் மேட்டுக்காடை ஓட்டுறப்ப எப்படி சால் ஓட்டணும் என்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சந்தோஷே வந்து எனக்கு கண்ணு தெரில சால் எப்படி ஓட்டுறதுன்னு அப்படிங்கிறான். ஏன்னா இந்த மண் அப்படிப்பட்ட மண்ணுன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் வேறு என்ன கேட்டாங்க, ஏன் கோகுல் லீவு? கோகுல் 2 நாளாக லீவு ப்ரோ. எங்கே ப்ரோ வரான்? வரவே மாட்டேங்கிறான். அவருக்கு என்ன வாரத்தில் 5 நாள், மாதத்தில் 5 நாள் எனக்கு வேலைக்கு போனால் போதுங்கிற மாதிரி இருக்கிறான். இந்த பையன் வந்து சந்தோஷம் வந்து ஓரளவுக்கு வந்துடுறான் ப்ரோ. ஆனால் கோகுல் மட்டும் வரவே மாட்டேங்கிறான். கற்றுக்கும் போது நல்லா நாள் வந்தான். இப்போ கேட்டால் அங்கே ஊருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், உடம்பு வலிக்குது, டயர்டாக இருக்குதுங்கிறான். எல்லாம் பழகிட்டா சொல்கிற பதில் தானே. எப்படி ப்ரோ? அப்புறம் இப்போ உங்கள் ஏரியாவில் மழையா என்ன? எங்கள் ஏரியாவில் வந்து மத்தியானம் கூட பாரு படன்னு வாசத்தளிக்கிற மாதிரி வந்துட்டு தான் போச்சு. எல்லாம் இந்த பருத்தி கொட்டையை ஊனே அதெல்லாம் கொண்டு பிடுமா என்னன்னு தெரில. ஏதோ பறிச்சு எட்டி 4 காசு விற்றாங்கன்னா தான் நமக்கு ஏதோ 10 ரூபா கொடுப்பாங்க. இல்லைன்னா வந்து அவ்வளோதான், சோழி முடிஞ்சு போயிடும். நல்லா அறுத்ததோ படமும் நின்று போயிடும். எல்லாம் டீசலுக்கு அங்கே பிடிங்க இங்கே பிடிங்க நாங்கள் முதல்ல போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு போகும்போது தெரில இந்த மானம். இன்னும் 1 மாதம் கழித்து கரெக்டாக மழை பெஞ்சுன்னா கரெக்டாக இருக்கும். இது எதுக்கு இப்போ எதுக்கும் சம்மந்தம் இல்லாத அந்த மழை பெய்யுது. அப்படியே விட்டு ஓட்டினா புத்து மண் வரணும். ஓட்டு தலையை மட்டும் ஆட்டி எதை சொன்னாலும் சொட்டான் போடுறான் ப்ரோ. அதை ஒன்றை தான் கரெக்டாக பண்ணுறான். எதை பண்ணுறானா இல்லையோ எதை சொன்னாலும் சொட்டான் போடுறான். டொங்கின்னு இது எதுக்கு M2வில் ஓட்டுறேன்னா, M2வில் ஓட்டினா தான் ப்ரோ கொஞ்சம் வண்டி லோடு பிடிச்சி ஓடினாலும் நல்லா டெப்த்தாக இருக்க முடியும். இதே M3 மாத்திரமே வச்சுக்காங்க, வண்டி லைட்டாக திணறினாவே கலப்பி தூக்கி பிடிக்க சொல்லும். ஓகேவா? அடுத்த சாலை வந்து ஐபஸில் ஓட்டிக்கலாம். அது வந்து கொஞ்சம் வண்டியை எடுக்கணும் போகும், நல்லா மண் பிரிஞ்சு ஓடும் வேகமாக. அதனால் பாருங்கள், அடுத்த சாலை 16 RPM வைக்கிறோமா, ஒரு RPM ட்ராப் பண்ணி 5 RPMல ஐபஸில் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 4 வீல் டிரைவில் ஓட்டணும், 2 வீல் டிரைவெலாம் போகிறதே இல்லைக்கா. அதே மாதிரி பாருங்கள், சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். ஒரு சில நண்பர் வந்து என்னம்மாங்க, ரோடு ஏறிட்டா 4 வீல் டிரைவ் வந்து ஆஃப் பண்ணிடணும், அதனால் வந்து கிரோனை உடஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் உடையாது நண்பா. கிரவுண்ட்லாம் உடையிறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா? இப்போ ஒரு 35 கிலோமீட்டர் வேகத்தில் போய் நக்குன்னு பிரேக் அடித்தோம்னா 4 வீல் டிரைவ் எங்கேஜ் ஆகுமோ அது அப்போ வந்து என்ன கிராக் ஆகிறதுக்கு வேணால் சான்ஸ் இருக்குதா தவிர சும்மா நார்மலாக போகிறதுக்கெலாம் வந்து கிராக் ஆகாது. ஒரு இப்போ இங்கேருந்து ஒரு பக்கத்து காட்டில் ஒரு 6 கிலோமீட்டர் போகிறோமா, அப்போலாம் 4 வீல் டிரைவில் போனீங்கன்னா கூட எதுவுமே பண்ணாது. அந்த பிரேக் அடிக்கும் போது மட்டும்தான் பிரச்சனை ப்ரோ. மித்தபடிக்கெலாம் வந்து 4 வீல் டிரைவ் எதுவுமே ஆகாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு மேனுஃபேக்சரிங்கில். சும்மா வந்து அவங்களும் வந்து ஏனா தானெலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஆயில் ஃபில்லு
கரெக்டாக ஆயில் மெயின்டைன் பண்ணிட்டாவே எந்த செலவும் வைக்காத நண்பா 4 wheel டிரைவ் பொறுத்த வரலாம். அப்புறம் வந்து ஒரு நண்பரை வந்து இப்போ 605 எடுக்கலாமா ப்ரோ இப்போ அப்படின்னு. எடுக்கலாம் ப்ரோ, எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. 605 எடுங்க, ஜாண்டியர் எடுங்க, சோனாலிகா எடுங்க, எம்எஃப் எடுங்க, கொபோட்டோ எடுங்க, ஓகேவா? ஏன் சோலிஸ் கூட எடுத்து நிறையா பேர் ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எந்த வண்டி எடுத்து ஓட்டினாலும் சரி ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால் கிட்டத்துக்கு அடிக்கலாம். எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்கிறாங்களோ ஒவ்வொருத்தரும். அது மாதிரி கரெக்டான மெயின்டைன் பண்ணி ஓட்டினீங்கன்னா எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான்னு வச்சுக்காங்க. அதனால் வந்து நீங்கள் 605 எடுக்குங்க, ஒன்றும் தப்பு தான், நல்லா இருக்கு ப்ரோ. வண்டியெல்லாம் வந்து குறை சொல்கிறதுக்கே இல்லை, வண்டி தங்கமான வண்டி. எடுங்க. நான் 605 வந்து 55-57 HP எடுத்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 4-4.25 லிட்டர் டீசல் போகும். எடுக்கிறதே எடுக்கிறீங்க 4 wheel டிரைவாக எடுத்துக்காங்க. உங்களுக்கு ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். வண்டி வந்து லோட் ஆகிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டீசல் 100 மில்லி கம்மியாக குடிக்கும். ஒருத்தர் சொல்லுவாங்க 4 wheel டிரைவெலாம் எடுத்தால் 4 வீலும் சுற்றுறதுனால டீசல் போயிருங்க. ஆனால் வந்து அப்படிலாம் இல்லை ப்ரோ. 2 wheel டிரைவோட கணக்கு போட்டு பார்க்கும்போது என்னுடைய இடத்துலேருந்து பார்த்தா வந்து 4 wheel டிரைவ் டீசல் சிக்கனம் தான் நான் அடித்து சொல்லுவேன். நூல் கேப்பில் ஓட்டிகிட்டு போகிறான்டா டேய், நேரம் என்னை போட்டு அரைக்கி விட்டுருப்படா டேய். இப்போ தான் ஓரளவுக்கு பாரமெல்லாம் க்ளீனாக வரான். அதனால் வந்து 605 எடுங்க ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. எடுக்கிறது எந்த வண்டி எடுத்திங்கனாலும் சரி இன்னைக்கு காலகட்டேஷனுக்கு பூமி புத்திராலாம் எடுக்காதீங்க ப்ரோ. எடுத்தால் யுவோடெக் ப்ளஸ் எடுங்க, இல்லை ஜாண்டியர் எடுங்க, இல்லை யுவோ எடுங்க, இல்லை கொப்போட்டோ. இது மாதிரி டபுள் கிளச் வண்டி எதை எடுத்தீங்கனாலும் கவலை இல்லை. சிங்கிள் கிளச் வண்டியில் எடுக்காதீங்க. எடுக்கிறதே எடுக்கிறீங்க யுவோடெக் ப்ளஸ் எடுக்கணும்னு யாராச்சும் ஆசை இருந்துச்சுன்னா வந்து டபுள் கிளச்சு எஸ்யூவாலோடு எடுத்துக்காங்க, அதான் பெஸ்ட்டு. இல்லை ப்ரோ இன்னும் கொஞ்சம் ரொட்டேட்டர் ஃபீல்டு எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நோவோ சீரிஸ் போயிருங்க, கிரீப்பர் அட்டாச்மெண்ட்டோடு போயிருங்க. இல்லைனா ஜாண்டியரில் 50-50 டியிலே கிரீப்பர் வருதுங்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட பார்த்து எடுத்துக்காங்க, ஓகேவா? அதெல்லாம் கிரீப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்றைக்குமே அந்த வண்டி யூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்குலாம் பெரிய வண்டி கிரீப்பர் எது மாதிரி சூழ்நிலை காட்ட நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துடுவோம். அதனால தான் எனக்கு அந்த வண்டி விற்கிறதுக்கு மனசில்லை. அதில் இப்போ வர நோவோ வந்து டர்போ இன்ஜின் கிடையாது, அது ஒரு பிரச்சனை. நார்மல் இன்ஜினாக இருந்தாலும் இப்போலாம் பவர் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து இப்போ நம்மளுக்கு அப்போதுலேருந்து டர்போங்கிறதுனால அது நம்ம கொடுக்கறது மனசில்லை. நம்ம கொடுக்குற வேலை அதுவும் நம்மளை அந்தளவுக்கு துன்புறுத்துறதும் இல்லைங்க நண்பா. மொதல் சால் ஓட்டியே 2வது சால் திருப்பிட்டு வந்துட்டான் ப்ரோ. இது கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ ஓட்டிட்டா இதுவும் ஓட்டியாச்சு, இது பார் ஓட்டணும், இப்போ இது ஓட்டணும். நாட்டுக்கார நான் இன்னும் 4 வயலு 5 வயலு ஓட்டணுங்கிறாப்புல, நான் பழசே 10,000 நிற்கிது. காசு கேட்டால் மட்டும் மூஞ்ச கட்டுறாப்புல. ஓட்டுறது மட்டும் இந்த வயலு ஓட்டுன்னா அந்த வயலு ஓட்டுங்கிறாப்புல. நான் அடிச்சுட்டு வந்து இப்போ ஊற்றுனது பழசு ஒரு 1000 ரூபா டீசல் இருந்துச்சு, இப்போ ஒரு 2000 தான் கொண்டாடணும். இறக்குற டீசல்லாம் இவருக்கு அடித்து ஓட்டிட்டு நான் அடுத்த சைடு எப்படி போய் ஓட்டணும்னே தெரில. சத்தியமாக ப்ரோ எப்படி தான் சமாளித்து ஓட்டுறீங்களா ஒரு சில பேர்லாம். நான்லாம் டெய்லியும் எந்திரிக்கும் போது யாருக்கிட்டா இப்போ தான் 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட 5000 ரூபா கடை வாங்கணும். எல்லாமே பங்குக்கே போயிருக்கு. இறக்குற காசெல்லாம் காலி. ஏதோ டீசலுக்குனாச்சும் கொடுத்தா பரவாயில்ல, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னப்போ இவ்வளோ காசு ஓட்டுறோம், யார் ஓட்டுறாங்கன்னு தெரிலப்போ. டீசலை கூட காசு கொடுக்க மாட்டேங்கிறாரு கேட்டால். ஓட்டு வாங்கிக்கலான்னா இது சொல்கிறதுக்கு நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓட்டு வாங்கிக்கலான்னு வாங்கும்போது மொத்தமாக வாங்கலாம் தான். ஆனால் இப்போ நமக்கு வேணுமே, செலவுக்கு கூட காசு இல்லையே. ஒரு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மல்லிகை ஜாமானத்துக்கு 500 ரூபா கேட்டாங்கன்னா கூட பணம் பேட்டி கொடுக்க முடியல ப்ரோ. இந்த லட்சணத்தில் போயிட்டுருக்குது நம்ம பொழப்பு. இப்போ இந்த கலப்பையில் ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்கு, காட்டுறேன் பாருங்க. என்னது கண்ணை எங்கே வச்சுட்டு ஓட்டுற? என்னத்த பார்த்தா போ.
இந்த பின்னு இப்படி கழண்டுக்கிறது தான் ப்ரோ பிரச்சனையே. இந்த கட்டிக்காடு ஓட்டுறதுனால எப்படியோ ஒன்று கழட்டி விட்டுது. கழட்டி விட்டால் பெரிய தலைவலி ஆகி போயிடும். ஓகே ப்ரோ, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூளை வந்து பள்ளமாக இருக்குது. ஓகேவா, அந்த மூலையும் அந்த மூலையும் போதுண்டா வாடா. அங்கேயே தான் பிரேக் எடுத்துருப்போம் பாரு. ஏன் இப்படி வந்து இப்படி வாரம் வரமாட்டேயா? இப்படியே பிரேக் எடு. ஏன் வந்து அப்புறம் எடுக்கிறதா? பிரேக் அடித்து தான் திருப்புவ. ஏன் இதில் வாட்டமாக வர மாட்டியா? எல்லாம் அதுக்கு சூறப்படி. இந்த மூளைக்கு மேலே ஓட்டா. வாரமாக அப்படி அந்த திட்ட அழுத்தி பிடிச்சி கொண்டுடா. வா போ. வாரமா அப்படி. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். சிம்பிள் மெத்தடு. ஓரம் எழுத்து விட்டாச்சா, வேலை முடிஞ்சு போச்சா. இதுக்கு போய் ரொட்டேட்டரில் போட்டு ரிவர்ஸில் மண்ணு தள்ளிங்கன்னா டோர் தான் நாசமாகும் ப்ரோ. அவ்வளோதான் நண்பா. இன்னும் ஒரு வயல் தான் இருக்குது. ஓட்டி விட்டு காசு தர மாட்டேங்கிறாங்க. எங்கே கட்டு பேதி இருக்கிறாங்க. போ டீசலை கூட காசு தரலாம். எப்படி ப்ரோ ஒரு பொழப்பு பண்ணுறது? இன்னும் முன்னாடி வந்து போடா. போ தள்ளு. தள்ளுறானா? மானை வேற கடை முட்டாங்க நீங்கள் கொடுக்குற காசுக்கு. பொம்மை தெரியுதா? பொம்மை தெரியுதா? எதுக்கு உடனேலாம் சின்ன பசங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. வீட்டு கொண்டு வச்சு போட்டு வச்சுக்கிட்டு. ஏண்டா தம்பி, போகலாம். அந்த கருகாயெல்லாம் ஒதுக்கி விடலாம்ல, வெங்காயத்தெல்லாம். நம்மளாம் படிப்பை தவிர எதுவுமே பண்ணக்கூடாது. புத்தகத்தை தான் விரித்து வைக்கணும். இங்கே கிட போகிற? உங்கள் அப்பன் காசு கேட்டால் காசே தர மாட்டேங்கிறாப்புல. காய்ச்சி இல்லைங்கிறாப்புல. ஓட்டுறது மட்டும் எல்லா வயலும் ஓட சொல்கிறாப்புல. ஏண்டா அதில் இறங்கிக்கடா. அங்கே இறங்க சொல்கிறேன், தெரியுதா இல்லையா? வெளுப்பேன். போ. இப்போ வண்டி இறங்கல. இதில் இறங்கி இதில் ஒரு ரைடு தூக்கி 7 வேலை பண்ணிக்கிட்டு இருப்ப. போட்டு தான் போ. இதடா ஈரமாகுது. சேடை கட்டணும் இல்லா?
ஆ அப்புறம் எந்த வயல் சேலை கட்டணும் இல்லை சேடை கட்டாதே இவ்வளோ ஏறுமா ஏய் யாவதும் முடி ஆ இப்போ அந்த கருக்காயை உடச்சி விடுங்கடா உங்கள் அப்பனை போய் உடச்சி விடுதல வெங்காயத்தை இதில் இறங்க சொல்கிறது நீ இதுலையே தான் வளைச்சி போகிறனா ஆ ஏன் எங்கெல்லாம் இறங்காதா வண்டி இங்கே இறங்குற வண்டி இதில் இறங்காது போடா நீ போய் அந்த சங்காயத்தை எடுத்து பரவாயில்ல உடச்சி சொல்லுங்க அப்பனா கொஞ்சம் சரி பரவாயில்ல ஓரளவுக்கு ஓட்டுறான்னா நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ இப்போ இந்த வயலில் ஓட்டிட்டு டேரெக்டாக இந்த வயலுக்கு இறங்கலாமா இல்லை அந்த வயலிருந்து இந்த வயலுக்கு போய் இந்த வயலிருந்து இதுக்கு வர்றது எப்படி நீங்களே சொல்லுங்கள் ப்ரோ நான் தப்பாக என்ன சொல்கிறேன் இதே டேப்பர் தான் அங்கே கூட இன்னும் தலைகத்திரிக்கை இருக்குது இங்கே இன்னும் நல்லா வாட்டமாக இருக்குது இதில் இறங்குறது பெஸ்ட்டாக இறங்கி அப்படியே ஓட்டுறது பெஸ்ட்டாக அந்த வயலில் ஓட்டி திரும்பி இந்த வரப்பில் ஏறி இறங்கி அப்புறமேட்டு இந்த வயலுக்கு வர்றது பெஸ்ட்டாக சரி என்னடா பண்ணுறது ஓரளவு ஓட்டுறான் இனிமேல் ஓட்ட பிக்கப் ஆகிக்குவான் பழகிக்குவான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நான் பார்த்தா தெரியணும் ப்ரோ இதெல்லாம் வந்தால் இதெல்லாமா கூட சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க டேரெக்டாக இந்த வயலில் இறங்கக்கூடாதுன்னு ஒரு காட்டுக்காரது இதில் இறங்காத அதில் இறங்காது இருந்தால் என்ன அர்த்தம் இவங்க காசு கொடுக்காததுக்கு தகுந்த மாதிரி இவங்க நமக்கு மிச்சமாகறானே இவனை இன்னும் கோவில் வந்துருந்தானா அவன் எல்லாத்துக்கும் மிச்சமாக இருப்பான் சூறப்புலி மானம் இடிக்கிறது உங்களுக்கு இதில் காது கேட்குது என்னென்னு தெரியல அப்புறம் டிம்முங்குது இவங்க டிம்முங்க சொல்ல இவங்க பார் ஓட்டலான்னு ராவடி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி இவன் ஓட்டிவிடும் அந்த பையனை கூட்டிகிட்டு போய் என்னாச்சும் பார் ஓட்டுற கலப்பை எடுத்து அந்த பாறை ஓட்டிவிடுவோம் நண்பா ஏய் இதை அது என்ன பண்ணுறது அதில்லாத இவனெல்லாம் ஓட்டினா வந்து இந்த காட்டுக்காரன் வேறு இன்னும் ஆழமாக ஓட்டுங்கிறாங்க ப்ரோ சுட்டா முறுக்கு எனக்கு பையன் என்ன பண்ணுறான் ஓட்டுறானா ஓரளவுக்கு திட்டு வாங்கிட்டு நீ வந்துரு ஏண்டா என்னடா போடா உன்ன மாதிரி இருக்கிற வாண்டுங்களாம் எவ்வளோ நல்லா வட்டி ஓட்டுட்டு ஒருத்தருக்கு திட்டினா தான் பழக முடியும் இல்லைனா அப்புறம் எப்படி நீ ஏமாற்றிட்டு காட்டு வேலையே செய்யா அப்படியே சும்மாவே இருக்கிற அது மாதிரி தான் என்னது மரம் பாரு காட்டில் என்னத்தரா போட்டு பேச்சிங்க போய் எடுத்து போடு அது பிடிங்கிட்டு கோலை அது எவ்வளோ வளர்த்து கோல் பாரு வீசாட்டா உனக்கிட்ட தாண்டா கற்றுக்கணும் அந்த பேசுறதெல்லாம் புதுசா அண்டா டேய் லாங்குவேஜ் ஆனால் வேற நம்ம 10 நிமிஷம் மழையே வந்துட மாட்டேங்குது இந்த மலை சத்தூர் நிறுத்த வைக்கிறதாடா உன் பேர் என்ன போடு உன் பேர் என்னதா எங்க அப்பா எவ்வளோ கியூட்டான பேரு சே கல்லில் விட்டானா என்கிட்ட திட்டு வாங்குவான் அவன் என்னைக்கு ஓட்டுறத ஓட்டு அழுத்தி பிடிச்சி ஓட்டு நல்லா
நாலு காட்டுக்காரன் எப்படி திட்டுறான்னு தெரியணும்ல, அப்பதானே. ஈஸியாடா உட்காந்து இந்த கோழிக்கு அப்படியே கொஞ்சமாக மண்ணு விட சரியா? அதெல்லாம் மறுபடியும் தள்ளிக்காங்க. இப்போதானே பரம தூக்கி போட்ட, இப்போ மண்ணு தள்ளி சொல்கிறேன். அடுத்த ஐட்டம் கலப்பில் தானே ஓட்ட போற. டேய் இரு, தள்ளு எடுத்து போ. உன் ஆசையை கெடுப்பான். இது ஒரு பள்ளம், இந்த மூளை உங்களுக்கு. நீ அப்பனுக்கு நல்லா தப்பாத ஜால்ராடி. டேய் தள்ளுடா. ஏன் சொல்றத காது கேப்பையா கேட்க மாட்டியா? லைட்டே தள்ளுறா, அங்கே தள்ளுவாடா. டேய் மண்ணு தள்ளுறதுக்கு தானா போட சொன்னது. என்னடா வண்டி தெரிஞ்சு ஓட்டுறியா தெரியாத ஓட்டுறியாடா? எம்மா தான் இருக்கண்ணே. எல்லா மூளைக்கும் மண் தள்ளுமா? அதெல்லாம் தேவையில்ல. அது கூட லைட்டா இந்த மூளைக்கு வா. மான வேற சொட்டு சொட்டு. என்னண்ணா விசேஷம் பண்ணியிருப்பீங்களாட்ட? இது கோழி பொங்கா கிடக்குதா? கோழி வித்தியாசம். சரி சரி. போய் தள்ளு. தள்ளு. கருப்புல வர்ற தள்ளு, செவப்புல வர கீழே அழுத்தி விட்டு. பாரு இவன் சொல்றான் மேலாள் தள்ளுன்னு. போதும். இப்போ போட்டு அப்படியே போட்டில மேலே வண்டி தள்ளுனா நேராக வராது. இங்கே வரப்புக்கு வருது. அது எங்கே போயிருங்க? இரு போதும். இரு கலப்பையை தூக்கி போடலாம். முன்னாடி தூக்கி போடுறான் மேலே. புடி இப்படி புடி. ஓட்டு என்ன சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் காதை கேட்கணும்டா. எல்லாம் ஒன்னாட்டமே இருந்தா எப்படி? உன் அப்பனை தான் ஏமாத்திட்டு நீ பொழச்சி போடுற. செய்யறதுக்கு இறக்குறாப்புல ஆளு. அது வண்டி ஓட்டினா வந்து ஏறிக்கண்டா சாமி அழகா. இப்படி வந்து ஓடுதுல்ல, அப்போ அந்த மண் வந்து ஏறிக்கும். ஏறெல்லாம் சட்டி போட்டு அள்ளி கொட்டு. அம்பார் கல்லுன்னு விட்றான். அதுலேயும் இல்லை. இப்போ எல்லா வயலும் ஓட்டணுமா? அதே ஒன்னப்படி என்ன பண்ணி தான் வரும். அடிச்சுட்டு வரட்டும். போட்டு டீப் இங்கேயே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பாரு மட்டும் அகலம் கொஞ்சம் அப்படியே இதில் போட்டியில் காட்டி போடலாம். நான் பாரு அகலத்தை பார்த்துட்டு போ. நல்லா போட்டிலடா. ஏன் போதுமில்ல? உனது ஓட்டுனாடி யாருது ஓட்டல. உங்களது ஓட்டுனாடி யாருது ஓட்டலண்ணா. அந்த சைஸ் போதுமா? இன்னும் கொஞ்சம் நெருக்கிட்டா கிட்ட. செடி படருமா படராதா? அகலமாக இருக்கட்டுமா? பேனர் எடுத்துண்டு கொஞ்சம் நெருக்கி போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கொண்டு வர இன்னும் அங்கே வச்சுட்டு வா. டைட்டு எங்கடா எல்லாம் கடுப்பு ஏற்றிக்கிட்டே வராங்க. அது அங்கே ஒன்று இருக்குது பாரு.
டீ வாங்கிட்டு டேய் போயிட்டு வரமா உங்கள் அப்பனா டேய் இங்கே பாரா போயிட்டு வரவங்க உங்கள் அப்பனா பால் வாங்கிட்டு வர சொல்லு குடிக்கிறதுக்கு வேணும். டீ வாங்கிட்டு வர டீயும் பஜ்ஜி பண்ணாதான் வாங்கிட்டு சொல்லு கசிக்குது. ஏன்னா இப்போ தான் படித்து விட்டு வந்துக்கிறான் பாரு எவ்வளோ மாப்பிள்ளை மாதிரி இருக்கிறான். நீ எப்படி படிச்சுட்டு வந்த இவன் எப்படி படிச்சுட்டு வரான் பார்த்தியா? வருமா பார் ஓட்டிட்டா கூட பிரச்சனை இல்லை. பார் ஓட்டலின்னு வடி 2 சாடு தான். வடி ஒரு சால் கண்டிப்பாக ஓட்டி ஆகணும். எல்லாம் ஓட்டி ஆகும். இதே பேருமில்ல இது கூட உள்ளதுன்னா இப்போ கட்டி ஆகுது. ஈரத்துலேயே போனது போட்டு வந்தாங்கன்னா அவனு இது கூட கட்டி வரல. இது நல்லாவே ஏறந்துச்சு. இது கூட ஈரத்துலேயே போனது போட்டல. சிங்கில கோணையாக ஓட்டினா செடி கோணையாக தான் வருமா? பழம் இருக்கு விலை ஏன்னா விதைத்தவன் தான் வினையாக இருப்பான். அதே தான் நான் இப்போ விதைக்கிறேன். நேராக இருக்கு. நான் ஓட்ட போட முடியாது போகுது. வயக்காடு ஓட்ட கூட கரெக்டாக போகுது. அது ஏன்னா நான் கட்டிக்காடு தனியாக ஓட்டிட்டு இருக்கு. அவன் இன்னும் மட்டும் என்னோட திட்டே வாங்கி கழிச்சு போயிட்டான். அதான் மூணு ஏன்னா நான் ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்கிறான்டா. வண்டி பெரியார் வண்டி ஓட்டுறா இருந்தா. ஏன்னா 4 நாளாக எதுவும் சொல்லல திட்டாகிறல. அதனால ஒரு தப்பு இப்படி செய்யடானா அதே தான் வளைச்சி வளைச்சி செஞ்சா எப்படி இருக்க மாட்டேங்குது. நானும் மனசன் தானே. திரைக்கு முன்னாடி ஒரு லிமிட்டா பேசினாலும் திரைக்கு பின்னாடி எவ்வளோ திட்டு இருக்குது அதெல்லாம் பேசக்கூடாது. வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன் 2வது சாலை ஓட்டும் போது வந்து 2வது சாலை திருப்பிட்டா வேணாமான்னு கேட்கணும். அதுவும் கேட்கல பேசுறதும் ஓட்டுறான். அப்புறம் மூளைக்கு மண் தரணும்டா மரம்பு எடுத்து போடுறதுனான்னு நின்று எடுத்து போட்டுட்டா மரம்பு தள்ள மண் தரலான்னு திரும்பி ஓட்டிகிட்டே இருந்தா என்னடா சொன்ன ஓட்ட மரம்பு எடுத்து போட்டு ஓட சொன்னீங்கிறான்டா. அப்புறம் என்ன பண்ணுறது? அதான் எலி குஞ்சாட்ட வச்சுட்டு இருக்கிறானு தெரியல. மூஞ்சிதான் கருப்பா தெரியுது. ஓகே நண்பா அவ்வளோதான் வந்ததுக்கு ஒரு வயலில் ஓட்டியாச்சு. இந்த வயலில் அடுத்த வயலில் இருட்டு கட்டிக்கிச்சு. ஓட்டம் பண்ண முடியாது. வீடியோவில் ஒன்றுமே தெரியாது. இதே பாருங்கள் மணி 6:30 ஆகி போச்சு. வீடியோவில் 6:45 ஆகுது நண்பா. ஓகே நண்பா நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரையும் சந்திக்கிறோம். பாய். சொல்கிறேன். ஓகே பாய்.